இப்போ நம்ம ஃப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். இது 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளை திஸ் பை திஸ். மல்டிப்ளிகேஷன்னா இந்த நம்பரை எழுதிட்டு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டு இதை எழுதிக்கிறோம். உங்களுக்கு தெரியும் மல்டிப்ளிகேஷன்னா கிராஸ் என்ன டேபிள் வருதோ சொல்லி அடிச்சிக்கலாம். 1 9s are 9, 3 9s are 27. இங்கே எக்ஸ் கியூப் இருக்கு, இங்கே x பவர் 5 இருக்கு. எக்ஸ் கியூப் இருக்கு, இங்கே கீழே எக்ஸ் பவர் 5. இது டினாமினேட்டர் தான், கீழே இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு என்ன அர்த்தம்னா எக்ஸ் இன்டூ எக்ஸ் இன்டூ எக்ஸ், இதுக்கு எக்ஸ் இன்டூ எக்ஸ் இன்டூ எக்ஸ் இன்டூ எக்ஸ் இன்டூ எக்ஸ். இங்கே 5 எக்ஸ் இருக்கா, இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கு. இது அடிச்சாக்கா வெறும் எக்ஸ் ஸ்கொயர் ஒண்டி தான் வரும். இங்கே எக்ஸ் கியூப்ல எக்ஸ் பவர் 5 போச்சுன்னா மீதி இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் தான். இங்கே ஒய்ல ஒய் ஸ்கொயர்ல 2 ஒய் இருக்கு, ஒரு ஒய் போயிடுச்சு. அப்போ இந்த 3 பை எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணா இதுதான் வரும். அடுத்தது பாருங்க, மல்டிப்ளிகேஷன் பண்ணாக்க இது எக்ஸ் மைனஸ் 1. இது நல்லா பாருங்க, இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவுக்கு கொண்டு போனால் என்ன ஆகும், எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 மாறுது. இது எதுவுமே பண்ணல, அப்படியே போட்டிருக்கோம். இதையும் அப்படியே போட்டிருக்கோம். இதை ஒண்டி ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கோம், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கோம். இதுவும் எதுவும் பண்ணல. இப்போ இதுவும் இதையும் அடிச்சிடலாம். அப்புறம் இங்கே பி கியூப், இங்கே பி ஸ்கொயர் போயிட்டா இங்கே வெறும் ஒரே ஒரு பி தான் இருக்கும். அப்போ என்ன இருக்குது, மேலே எக்ஸ் பவர் 4 இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, கீழே ஏ பவர் 4 இன்டூ பி மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இங்கே பி ஸ்கொயர் போயிடுச்சுன்னா இங்கே 3 பியில் 2 பி போயிடுச்சுன்னா அப்போ ஒரு பி தான் இருக்கும். அதனால் பி 1, அது 1 போட வேண்டியதில்லை. இதுதான் இதனுடைய ஆன்சர். இப்போ அடுத்தது டிவிஷன். டிவிஷன்னா ஒன்றும் இல்லை, இன்வர்ஸாக பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல். இப்போ இங்கே என்ன இருக்கோ அதை எடுத்து டினாமினேட்டர் நியூமரேட்டராகவும் நியூமரேட்டர் டினாமினேட்டராகவும் மாற்றிக்க வேண்டியது தான். இங்கே 7x பை 3y பவர் 4 இருக்குது. இப்போ தான் மேலே போயிடுச்சு. இங்கே டிவிஷனை மல்டிப்ளிகேஷன் மாற்றினாக்கா அடுத்த வர ஃப்ராக்ஷனை ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்கணும். அப்போ என்ன ஆகும், 3y பவர் 4 வந்து 7x கீழே வந்துடும். இப்போ இது பாருங்கள், 1 7s are 7, 2 7s are 14 அடிச்சிடலாமா? இங்கே ஏன் 2 வந்ததுன்னு தெரியுதா? இங்கே எக்ஸுக்கு போயிட்டா அடுத்தது எக்ஸ் போட்டு இங்கே எக்ஸ் பவர் கியூப் வந்துடும். இங்கே ஒய் போச்சுன்னா இங்கே ஒய் பவர் கியூப் கடைசி ஸ்டெப்பில் போட்டிருக்காங்க. இப்போ வெறும் இந்த டேபிள் ஒண்டி அடிச்சிருக்காங்க. அடுத்ததில் எக்ஸ் பவர் போச்சுன்னா எக்ஸ் பவர் கியூபு. அப்போ 2 3s are 6. இங்கே 2 இருக்கு, இங்கே 3 இருக்கு. 2 3s are 6, எக்ஸ் கியூபு ஒய் கியூப் எப்படி வருதுன்னு தெரியுதுல்ல? ஓகே, அடுத்ததும் அதே தான். இங்கே டிவிஷன் வந்தாவே நம்ம என்ன பண்ணலாம், ரெசிப்ரோக்கல் போட்டு மல்டிப்ளிகேஷனாக மாற்றிடும். இங்கே +4ன்றது மேலே போயிடுச்சு, -4 கீழே வந்துடுச்சு. இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா அப்படியே இருக்கு, போட்டுக்கலாம். அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 பை இது. அப்போ என்ன பண்ணலாம், +1 கேன்சல் ஆகிடும். இந்த பக்கம் அப்படியே தான் இருக்கு. இப்போ என்ன ஆகுது, இதுக்கு இது கேன்சல் ஆகிடும், இதுக்கும் இது கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் 4 மட்டும்தான். இது பார்த்தா பெரிய ஈக்குவேஷன் போல இருக்கும், ஆனால் ரொம்ப சிம்பிள் தான். டிவிஷன் வந்தாவே மல்டிப்ளிகேஷன் பண்ணி போட்டாச்சு. இது மேலேயும் இது கீழேயும் வந்துடுச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம் வேண்டாம், ஃபேக்டரைஸ் பண்ண வேண்டாம், ஷார்ட்டாகவே யோசிங்க. ஃப்ரண்ட்டில் நம்பர் வந்தால் மட்டும்தான் கொஞ்சம் யோசனை பண்ணி போடணும். ஃப்ரண்ட்டில் நம்பர் வந்துடுச்சு, அப்போது ஒவ்வொரு ஃபேக்டரையும் நம்ம பண்ணி தான் போடணும். இது 16 3s are 48. 48 மைனஸ்ல தான் இருக்கு, -48. மல்டிப்ளிகேஷன் பண்ணா 48 ஆட் பண்ணாக்க -2. இதை நம்பர் கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, நமக்கு 8 6 எவ்வளோ வருது? இப்போ நம்ம இதை ஃப்ராக்ஷன் பண்ணும்போது 8 கண்டிப்பாக வரும். ஏன்னா 8 6 இங்கே பாருங்க, இது ஃபேக்டரைஸ் பண்ணுறது ஈஸியாக தெரிஞ்சு போச்சு. மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 48 வரணும், ஆட் பண்ணால் -2 வரணும். அப்போது -8 + 6 மல்டிப்ளிகேஷன்னா -48. இது கிரேட்டர் நம்பர் சிம்பிள் இங்கே ஆட் பண்ணால் வரும்.
ஓகே, இப்போ நம்பர் தெரிஞ்சிச்சு. எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறதெல்லாம் தெரிஞ்சாக்க இந்த ஆன்சர் வரும். இதுக்கும் இந்த ஆன்சரு, இதுக்கும் இதெல்லாம் ஃபேக்டரைஸ் பண்ணுறது எப்படின்னா தனியாகவே பார்த்துக்கோங்க. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் இதெல்லாம் வந்துருச்சு. இப்போ எது இதெல்லாம் காமனாக இருக்கோ அதெல்லாம் அடிப்படும். இங்கே 3x + 1 இருக்குது, இங்கேயும் 3x + 1 இருக்குது, இங்கேயும் x + 3 இருக்குது, அங்கேயும் x + 3 இருக்குது. அப்போ இது ரெண்டும் மேலே இருக்குது, இது ரெண்டும் கீழே இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. இது a + b × a - b இருக்குது. அதனால a² - 1நாவே என்ன பண்ணோம், ஸ்கொயர் இருக்குன்னு அர்த்தம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி போட்டால் ஒரு ஈக்குவேஷனாக வந்துடும். 2x × x, x², 2x² ஆயிடுது. 2x × -4 -8x வரும். அடுத்தது ஒரு x வரும். இது மல்டிப்ளிகேஷன் பண்ணி போட்டால் இந்த ஆன்சர் வரும். இதோட முடியுது. ஃபேக்டரைஸ் பண்ணுறதுன்னா தனி வீடியோவில் பாருங்கள், இல்லைன்னா நான் தனியாகவே சொல்கிறேன். இப்போ சப்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் தான். ஆனால் இந்த சப்ராக்ஷனுக்கு அப்புறம் வர நம்பர் எல்லாத்துக்கும் சிம்பிள் மாற்றி போடணும். அது ஒன்றே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிஷன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே எழுதிக்கலாம். சப்ராக்ஷன் வந்தால் மட்டும் ப்ராக்கெட் போட்டு ரொம்ப கவனமாக போடணும். இது அப்படியே எழுதிக்கலாம். கீழே இருக்கிறதையும் அப்படியே எழுதியிருக்கோம். மேலே எல்சிஎம் வந்து பார்த்தா ரெண்டும் சேமாக இருக்குது. நம்ம சப்ராக்ஷனோ அடிஷனோ பார்க்கும்போது டினாமினேட்டரில் எல்சிஎம் ரொம்ப முக்கியம். ஆனால் இது ரெண்டும் சேமாக இருக்க எல்சிஎம் பிரச்சனை இல்லை. அதை அப்படியே போட்டுட்டு ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறோம். இதில் எதுவும் பண்ணல. இங்கே பாருங்கள், மைனஸால் இது ஃபுல்லாக கவனமாக போடணும். இப்போது மைனஸு இதை ஃபுல்லாக சேர்ந்து தான் மைனஸ் பண்ண போகிறோம். அதனால் இது ஒன்றுத்துக்கும் அவங்க மைனஸ் பண்ண சொல்ல, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். அதான் ரூல்ஸு. அப்போ டினாமினேட்டர் ஒன்றா இருக்குது, டினாமினேட்டரை போட்டோம். நியூமினேட்டருக்கு கொண்டு என்ன ஆகும், எல்லாமே மைனஸ் ஆகும். அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் சப்ராக்ஷனே கிடையாது, சிம்பிள் மாற்றி ஆட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ சிம்பிள் மாத்திரம் இந்த ஸ்டெப் அப்படியே தான் எழுதிருக்கோம். அடுத்தது தான் சிம்பிள் மாத்திரம். இது அப்படியே எழுதிடுறோம். இது -x² -12x -4. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் ஒன்றா ஈஸியாக போட்டுடலாம். இந்த x² இந்த x² கேன்சல் ஆகிடும். 20ல் 12 போச்சுன்னா 8x, 36ல் 4 போச்சுன்னா 32. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் ஃபேக்டரைஸில். இங்கே நம்பரே இல்லைன்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். 7 4 28. சப்ராக்ஷன் பண்ணும்போது இங்கே மைனஸ் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு என்ன இருக்குது, கிரேட்டர் நம்பர் மைனஸ் ஆகும், ப்ளஸ் வந்து லெஸர் நம்பராகவும் இருக்கும். இது நம்பர் தெரிஞ்சவொடனே டக்குன்னு போட்டோம். x - 7 × x + 4. இது ரெண்டுத்துக்கும் காமனாக என்ன இருக்கும், 8 வெளில எடுத்துக்கலாமா? அப்போது 8 வெளில எடுத்தாங்க x × 8 8x, 4 × 8 32. கீழே இருக்கிறத எதுவும் பண்ணல, அப்படியே போட்டிருக்கோம். இப்போது இந்த 4ம் இந்த 4ம் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 8/x - 7 ஆன்சர் இதுதான். இந்த சிம்பிளிஃபிகேஷனில் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபேக்டரைஸ் வந்து முன்னாடி நம்பரே இல்லைன்னா நீங்கள் ஃபேக்டரைஸே பண்ண வேண்டாம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. x² கொஃபிஷியன்ட் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் டேபிள் சொல்லி டக்குன்னு போட்டே போகலாம். இது 3 நம்பரும் கொடுத்துருக்காங்க. 3த்துக்கும் இப்போ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி இது மாதிரி எழுதிக்கிறோம். அப்போ தான் காமனாக இருக்கிறத கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா இதுக்கு காமனாக என்ன இருக்குன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இது இங்கே பாருங்கள், x² ஒன்றுமே நம்பர் இல்லைன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 3, ஆட் பண்ணால் -5. இது -5. ரொம்ப ஈஸியாக பாருங்கள், மைனஸும் ப்ளஸ் ஆயிடுச்சு. அப்போது -3 -2 அவ்வளோதான். யோசிக்காமே போடலாம். x - 2 x - 3 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் +6 ஆயிடுது, ஆட் பண்ணாக்கா -5 வந்துடுச்சு. இதுவும் அதே தான். -2 -1 ஆட் பண்ணால் -3, 2 × 1 2. அப்போது நல்லா யோசிச்சுக்கோங்க. இதுவும் அதே தான். என்ன இது 15 5 3 15. ஃபேக்டரைஸ் பண்ணாமே இது டக்குன்னு ஆன்சர் தெரிஞ்சிடணும். இப்போ எல்லாத்துக்கும் காமனாக என்ன இருக்குது, x - 2 இருக்குது, x - 2 இருக்குது, மொத்தமாக x1 x - 1 x - 2 x - 3 x - 5 4 தான் இருக்குது. 4த்தையுமே கீழே போட்டாச்சு. இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் பார்க்க போகிறோம். எல்சிஎம்மாக எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் நம்பருக்கு என்ன இருக்குது, x2 x3 தான் இருக்குது. அப்போ x1ம் x5ம் இல்லை. இங்கே இருக்க எல்லா நம்பருக்கும் எது இல்லையோ அது தூக்கி மேலே போட்டுக்க வேண்டியதான். இதில் இந்த 2 நம்பர் தான் இருக்குது, இதுவும் தான் இருக்குது. இது ரெண்டும் இல்லை. எதெல்லாம் எல்சிஎம் இல்லையோ அதெல்லாம் அந்த இடத்துல போட்டுச்சா, இங்கே போட்டாச்சு. அடுத்ததுல 1 2 இருக்குது, 3 5 இல்லை. 3 5 போட்டாச்சா.
அடுத்ததுல 5 3 இருக்கு 1 2 இல்லை போட்டாச்சா. இப்போ எல்சிஎம் இல்லாதெல்லாம் மேலே வந்துடுச்சு. இப்போ நம்ம இது மாதிரி ப்ராக்கெட் இருக்கும்போது நம்ம இதை சப்ராக்ஷன் பண்ணுறதுக்குலாம் முடியாது. மறுபடியும் என்ன பண்ண போகிறோம், இப்போ கண்டுபிடிச்சதெல்லாம் வச்சு ஈக்குவேஷனாக மாற்ற போகிறோம். ஃபேக்டரைஸ் பண்ணுற மாதிரி இப்போது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக எழுத போகிறோம். இப்போ பாருங்க, இங்கே 1 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போது ஆட் பண்ணால் -6, மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ஆட் பண்ணால் -6, மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 5 வரும். இதுக்கு ஆட் பண்ணால் -8, மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 15 வந்துடுச்சிங்களா. இப்போ என்ன பண்ணுறோம், இது ரெண்டுத்தையும் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இந்த மைனஸ் வர்றது ஒண்டி ஞாபகமாக -x² + 3x - 2 இது ஒண்டி சிம்பிள் மாற்றி கரெக்டாக எழுதணும். இதுக்கப்புறம் x²க்கு x² கேன்சல் ஆயிடுச்சு. இங்கே -6x -8x 14x, அதில் 3x போச்சுன்னா -11x. இங்கே 5 இருக்கு, இங்கே 15 இருக்கு, ப்ளஸ்ல இருக்கு 20 20 - 2 18 மேலே முடிஞ்சிடுச்சு. கீழே ஃபுல்லாக இதுதான் இருக்கு. இப்போ மறுபடியும் இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 9 2s 18 ஓகேவா. அப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது x - 9 x - 2. அப்போ இந்த 2 2 ஒண்டி கேன்சல் ஆகும், மீதி எதுவும் கேன்சல் ஆகல. x - 9 அப்புறம் x - 1 x - 3 x - 5 அவ்வளோதான்.